All right and welcome guys. இந்த வீடியோல வந்துட்டு it's gonna be really funny random video on the internet. UI UX design வந்து படிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இன்டர்நெட்ல நம்மளே செல்ஃப் லேர்ன் பண்ண போறோம். ஸோ the thing is like எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல, ப்ராப்பர் மெட்டீரியல்ஸ் இல்லை. சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு கோர்சஸ் வீடியோஸ் வந்துட்டு அப்படியே பிஞ்ச் வாட்ச் பண்ணிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து செட் ஆகாது. ஸோ ஒரு புக்கு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி செம்ம ஒரு ட்ரை பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச UI UXனா ஃபஸ்ட்டு என்ன, UI UXனா நம்மளோட ஒரு வெப்சைட்டோ ஒரு டிஜிட்டல் ப்ராடக்ட்டுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கணும், அப்புறமா அவன் டச் பண்ணால் என்ன நடக்கணும், அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸை என்ஷோர் பண்ணுறதுக்கு க்ரியேட்டிவாக ஏதாச்சும் நம்ம இன்புட் கொடுக்கணும். அதுக்கு தேவையான டூல்ஸை படிக்கணும். அப்புறமா டூல்ஸை வச்சு நம்ம பில்ட் பண்ணி நம்மளோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணி நம்ம மற்றவங்களுக்கு அதை பண்ணி கொடுத்து நம்ம வந்து ஜாப் பண்ண போகிறோம். இதுதானே UI UX. நமக்கு தெரிஞ்ச UI UX எங்க, நம்மளோட ஃபெமிலியர் டூல் என்ன இருக்கு அப்படின்னு யோசிச்சா MS Paint தான் ஞாபகம் வந்தது. MS Paintல UI UXஆ நல்லா வருதோ நல்லா வரலையோ, இது ஒரு நல்ல ஒரு ஜேர்னியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ லெட்ஸ் கோ. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதான் வந்து வெப்சைட்டுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. isellstupidmemes.com. இப்போ வெப்சைட் பேரை டைப் பண்ணால் வரும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து www.isellstupid. இப்போ நம்ம இதை டைப் பண்ண உடனே நமக்கு கீழே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது கைஸ். இது எல்லாமே நம்மளோட ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் தான். இந்த ஸ்பேஸில் என்னால் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ், ஒரு நல்ல யூசர் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது இதோட நோக்கம் இல்லை. ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் யூசபிளாக ஒன்று பண்ண முடியுதா அப்படிங்கிறதா இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். we are going to paint it. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து திங்க் பண்ணலாம், ஓகேவா. ஸோ I sell stupid memes அப்படின்னா, ஸோ நம்ம வந்துட்டு மீம்ஸ் விற்க போகிறோம். ஸோ நான் நோட் பேட் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிவிட்டு let us think about இந்த ப்ராடக்ட்ல நம்ம என்ன பண்ண போகிறோம். ஸோ we sell memes, right? மீம்ஸ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்க. மீம்ஸில் என்ன இருக்கும், மீம்ஸ் இருக்கும், ஸோ ஃபன் இருக்கும், காமெடி இருக்கும், ரிலேட்டபிள் கான்டென்ட் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம செல் பண்ண போகிறோம் ஒரு வெப்சைட்குள்ளே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, let us think. ஓகே, இப்போ வந்து யூஸ்வலாக எல்லா வெப்சைட்லையும் இருக்கிற மாதிரி இந்த இருங்க ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ we have something like this. இப்படி வச்சுட்டு 1 2 3 4. ஸோ நமக்கு வந்து 5 இது இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு சும்மா வந்து நம்ம 4 வச்சுக்கலாம். எக்ஸ்ப்ளோர். ஐ வாண்ட் டு, இப்போ நம்ம வந்து ஃபாண்ட் டிசைட் பண்ணோம், என்ன ஃபாண்ட்டில் இது இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணோம். ஸோ நம்ம அதுக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஃபாண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ஃபாண்ட்லேயே வந்து என்னோட UI வந்து நான் வச்சுக்கிறேன். மீம் தானே விற்க போகிறோம், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ UI UXை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்ன அவங்க என்ன யோசிக்கிறாங்களோ அதுதான் அவங்களோட UIயில் இருக்கணும். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். ஸோ மீம்ஸ் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு இது யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளோர், சர்ச், இல்லை ஃபில்டர்னா எப்படி சொல்கிறது, இதுக்குள்ளே நீங்கள் இப்போ போனீங்க அப்படின்னா யூ வில் ஹாவ் ஆப்ஷன்ஸ் லைக் இங்கிலீஷ் மீமா, தமிழ் மீமா, இல்லைனா சாங் ரிலேட்டட் மீம்ஸா. ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மீம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபில்டர் டைப்ஸ்ன்னு வச்சுக்கலாம், ஃபில்டர்னு வேணாம், நம்ம வந்து டைப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இல்லை எக்ஸ்ப்ளோர் டைப்ஸ்லாம் வேண்டாம், நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணுறேன். ஆன் த ஸ்பாட்டில் ரெக்கார்ட் பண்ண உடனே டக்குன்னு பண்ணுற மாதிரி இல்லை, இது கொஞ்சம் திங்கிங்காக இருக்குது. நான் கொஞ்சம் திங்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி உங்களுக்கு நான் போட்டுடுறேன் நான் என்ன ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறத. ஸோ கைஸ், என்னோட மீம்ஸ் செல் பண்ணுற வெப்சைட்டில் நான் என்ன வச்சுருக்கேன், ப்ராடக்ட்ஸு, ஃபில்டர் பை, செல் யோர்ஸ்னா செல் யோர் மீம்ஸ். நீங்கள் வந்து மீம்ஸ் போஸ்ட் பண்ணி அதை நீங்கள் வந்து விற்கலாம் இதில். ஸோ இது ப்ரோட்டோடைப்பும் நான் எப்படி இருக்குங்கிறத இமேஜின் பண்ணி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா. ஸோ ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஃபில்டர் பை இருக்குது, செல் யோர்ஸ் இருக்குது, டிஸ்கஷன் இருக்குது, ஃபீட்பேக் இருக்குது. ஸோ வி வில் ஹாவ் சம்திங் லைக், இப்போது ப்ராடக்ட்ஸை வந்து யூசர் வந்துட்டு கம்ப்யூட்டரில் கர்சரை வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போனான் அப்படின்னா we will change the color. ஸோ இப்போ இதுதான் கர்சர்னு வச்சுக்கோங்க. ப்ராடக்ட்ஸ் கிட்ட அவன் போகிறான் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹைலைட் ஓவர்லே வரும். ஸோ
அதே மாதிரி இது எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் இது மாதிரி வரும். இது சப்போஸ் நீங்கள் மவுஸை திரும்பி கீழே எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா அது மாதிரி வராது. ஓகே, ஸோ ஸோ இதான் வந்துட்டு டாப் லேயரில் நமக்கு டிசைனில் இருக்குது. ஸோ இது தவிர நம்மளோட வெப்சைட்டில் வேறு என்ன நல்லா இருக்கணும், லைக் இதுக்குள்ளே வந்து இப்போது கர்சர் எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ ஒருத்தன் கிளிக் பண்ணானா இன்ட்ராக்ஷன் எப்படி நடக்கணும் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு பேசிக்காக வந்து அசைன் பண்ணி பார்க்கலாம் இதுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு யூசர் வந்துட்டு இப்படி இதை கொண்டு வந்துட்டான் அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல தேர் வில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அனிமேட்டடாக ஒரு டடக் 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 டடக்குன்னு ஒரு 3-4 வரும் அடுக்கடுக்கா. ஸோ அதுக்குள்ளே வந்து வி வில் ஹாவ் திங்ஸ் லைக் யூனோ எக்ஸு ஒய் இசட். ஸோ இது மாதிரி 3 விஷயம் இருக்கும். ஸோ அப்புறம் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா லிங்க் ஆகி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மீம்ஸ்லாம் அப்படியே டிஸ்பிளே ஆக ஆரம்பிக்கணும். ஸோ அது எப்படி இருக்கணும் அப்படின்னு யோசிச்சோன்னா அதெல்லாம் இப்போதைக்கு யோசிக்க வேணாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து முடிப்போம், அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற இன்டர்ஃபேஸ் பற்றி யோசிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ லைக் இதை தவிர வந்துட்டு நமக்கு ஃபில்டர் பைலையுமே இதே மாதிரி தான் வரும் கிட்டத்தட்ட. இதுலேயுமே இதே மாதிரி தான் வரும். ஸோ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸு ஃபாண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இட்ஸ் பேசிக்கலி ரெட்டு, பட் நான் ரெட்டோட சேர்ந்து ஒரு காம்பினேஷன் எனக்கு தேவை. ஸோ ஐ வில் சூஸ் சம்திங் லைக் ஒரு பிளாக் அண்ட் ரெட் வந்து எனக்கு ஓகே மீம் வெப்சைட் அப்படிங்கிறதுனால. பட் ஒரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து UI UX எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ இதை தவிர வாட் எல்ஸ் டு வி ஹேவ், செல் யோர்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா வி வில் ஹேவ் சம்திங் லைக் ஆப்ஷன், ஒருத்தன் வந்து அவனோட மீம்ஸை போஸ்ட் பண்ணுற அளவுக்கு. ஸோ அதுக்கான சைஸு ஃபாண்ட்டு இதெல்லாம் டிசைட் ஆகும். டிஸ்கஷன், ஃபீட்பேக். ஸோ யா, ஸோ இதில் MS பெயிண்டில் வந்து நம்மளால் பெருசாக ப்ரோட்டோடைப் பண்ண முடியாது. பட் இதுதான்ப்பா டிசைனு, இதுதான்ப்பா கலரு, இதுதான்ப்பா ஃபாண்ட்டுங்கிற அளவுக்கு நம்மளால் MS பெயிண்ட்லேயே வந்து பண்ண முடியுது. ஸோ இப்போது நான் சொல்ல வர விஷயங்கள் எல்லாம் வெறும் இமேஜினேஷனாகவே இருக்குது. ஸோ MS பெயிண்ட்டை வச்சு நான் ஒரு டெவலப்பர் கிட்ட இது மாதிரி ஒன்று பில்ட் பண்ணுன்னு நான் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் வை பீப்புள் ப்ரெஃபர் அட்வான்ஸ் டூல்ஸ். ஓகே, நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு நான் இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ கீழே இதுதான் வந்து உள்ள, ஓகேவா, உள்ள வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ப்ராடக்ட்ஸ் உள்ள மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஃபில்டர் பை செல்லு அதெல்லாம் வந்து தனித்தனியாக நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணணும். ஸோ ஒரு மெயின் டிசைனை வச்சுட்டு அதை வச்சு நம்ம வந்துட்டு அதர் இதுக்கும் நம்ம வந்து பிரான்ச் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ராபப்ளி. ஸோ இதில் வந்து நம்ம இருங்க, நான் ஒரு பெயிண்ட் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் அஸ் see, we have 1 2 3 ஈக்குவல் ஸ்பேசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட மீம்ஸ் நீங்கள் இந்த செல் யோர்ஸ் ஆப்ஷனில் செல் பண்ணிங்கன்னா உங்களோட மீம் வந்து ஒரு அல்காரிதம் பேஸ்டில் ரேண்டமாக வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் க்ரீன் கலர் சூஸ் பண்ணி உங்களுக்கு நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது எப்படின்னு நான் சொல்லிட்டு. ஸோ லெட் அஸ் see, you have this. இது வந்து ஒரு மீம் அண்ட் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ சேம் வே நம்ம இதே லேஅவுட்டை we can copy paste for all the others. ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸோ கலர் பேலட் வந்து நமக்கு சேமாக இருக்கும். இது க்ரீன் அப்படிங்கிறது க்ரீனில் வராது. ஸோ அந்த இடத்துல ஒரு மீம் வரும், அந்த இடத்துல கொஞ்சம் கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்ணில் அடிக்கிற மாதிரி கலர்ஸ்லாம் வரும். ஸோ there's a lots of things to think. என்னால் இப்போ டப்புன்னு ஒரு டிசைனை பண்ண முடியல. ஸோ இப்போ தான் வந்து UI UX ஓட இம்பார்ட்டன்ஸே புரியுது இந்த மாதிரி ஒரு MS பெயிண்டில் நம்ம வச்சு பார்க்கும்போது. MS பெயிண்ட் ஏன் சூஸ் பண்ணேன்னா ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு பிளேஸ். நெக்ஸ்ட் we have filter by, sell yours, discussion, feedback. இது எல்லாத்துக்குமே நம்ம தனித்தனியாக we have to imagine how it should be அப்படிங்கிறத ப்ரோட்டோடைப் பண்ணி நம்ம வந்து காட்டணும். யா, சரி இப்போ வந்துட்டு ஃபில்டர் பை அப்படிங்கிறத போட்டோன்னா நமக்கு
பெருசாக ஒன்றும் சேஞ்சஸ் இல்லாமல் லைக் இங்கேருந்தே நமக்கு பாப் அவுட் ஆகிற மாதிரி ஒரு 2-3 ஆப்ஷன். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபில்டர் வந்து சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது எல்லாமே கோட் சம்மந்தப்பட்ட விஷயம், அல்காரிதம் பார்த்துக்கும் அந்த விஷயத்தெல்லாம். ஸோ வி கெட் அ நைஸ் அவுட்புட் பேஸ்ட் ஆன் வாட் இஸ் ஃபில்டர். லைக் அதில் வந்துட்டு நம்மளோட டிசைனில் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு பெருசாக எதுவும் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபில்டர் வந்து த நம்பர் ஆஃப் அவுட்புட் டிஸ்பிளே ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து ரெடியூஸ் பண்ண போகுது. ஆனால் வேறு எதுவும் பெருசாக பண்ணுமா அப்படின்னு எனக்கு தெரியல, அட்லீஸ்ட் இந்த வெப்சைட்டில், இந்த ப்ராடக்டில். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ எந்த இது டிஸ்பிளே ஆகுதுங்கிறது ஃபில்டர் பேஸ்டாக சேஞ்ச் ஆக போகுது. ஸோ அதில் சின்ன சின்ன டிரான்சிஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா அதையும் நம்ம நுணுக்கமாக யோசித்து டிசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து ரொம்ப மேலோட்டமாக ஒன்று பண்ணுவோம். ஸோ தட் வீடியோஸ் பார்த்துட்டே இருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் இல்லாமல், இதுதான் UI UX டிசைன், ஸோ இதை தான் நான் பண்ண போகிறேன்னா அப்படிங்கிறது எனக்கு புரியும்ல, அதுக்காக தான் இதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செல் யுவர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ செல் யுவர்ஸில் வந்துட்டு ஒரு தனி இதுவே வந்து நமக்கு ஓப்பன் ஆகணும்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து இப்படி டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ செல் யுவர்ஸை கிளிக் பண்ணா அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ட்ரான்சிஷன் மாதிரி ஆகி நமக்கு செல் யுவர்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா we need something like a main. ஸோ இதில் வந்துட்டு the user will be able to upload. அப்புறமா அப்லோட் ஆச்சு அப்படின்னா கீழே ஒரு ஃபோட்டோ, அப்புறமா அதை பற்றின டீட்டெயில்ஸ், நுணுக்கமான டீட்டெயில்ஸ் என்னென்னலாம் இருக்குது அது எல்லாமே இருக்கும். அப்புறமா ஃபைனல் போஸ்ட் அண்ட் அந்த ப்ராசஸிங். ஸோ இது எல்லாமே இட் நீட்ஸ் டு பி டெவலப்ட் பை த பேக் எண்ட் மெயின் டெவலப்பர். நம்ம வந்து அதோட UI இன்டர்ஃபேஸ் மட்டும் ரெடி பண்ணிட்டு தூங்கிடுவோம். ஸோ தட்ஸ் ஹவ் திஸ் கோஸ். ஸோ இதை தவிர வி ஹாவ் டிஸ்கஷன். ஸோ டிஸ்கஷனுக்கு வந்து நம்ம பார்க்கலாம். டிஸ்கஷனில் வந்து இப்போது யூ வில் சிம்பிளி ஹாவ் ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு ரேண்டம் யூடியூப் கமெண்ட் செக்ஷன் மாதிரி. ஓகே, 1 2 3 4 5 எல்லாமே யூடியூபோட கமெண்ட் செக்ஷன் மாதிரி லைனாக எல்லாரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு பேசிக் மாடல் இப்படி வச்சுட்டு we can have crazy ideas. இதுலேயே ஒன்று மட்டும் இல்லாமல் we can have like groups இருக்கலாம். maybe we can create groups. ஸோ எனக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, இந்த டிசைனில் நம்ம என்ன சொல்ல வரோங்கிறது தெளிவாக தெரிஞ்சாதான் நம்ம டிசைனே ஒழுங்காக பண்ண முடியும். ஸோ இது நான் லோகோ டிசைன்லேயும் இதே தான் நான் பார்த்தேன், கொஞ்ச நாள் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கிராஃபிக் டிசைன்லேயுமே இதுதான். அதாவது ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஒரு 4 ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன ஸ்பேஸ் எனக்கு கொடுத்துட்டு எல்லா விஷயத்தையும் இதுக்குள்ளே நீ சொல்லணும் அப்படின்னா எப்படிரா, கஷ்டமாக இருக்குது கொஞ்சம். அண்ட் லோகோ டிசைனுக்கே அப்படின்னா இப்போ UI UXலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ இட்ஸ் ரியலி ஹார்ட். அது எனக்கு நல்லா புரியுது. ஸோ நீங்கள் UI UXனால் என்னென்ன தெரியாமல் க்ளூலெஸ்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா நீங்கள் வந்து நினைப்பீங்க இந்த டிசைன் போதும், இதுக்கப்புறம் எந்த மாற்றமும் தேவையில்லைன்னு நினைப்பீங்க. பட் ஒரு ப்ராடக்ட் க்ரோ ஆக இல்லை க்ரோ ஆகலனாலுமே ஏன் க்ரோ ஆகலைன்னு சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டிசைனில் தான் வந்து சேஞ்சஸை பண்ணுவாங்க. ஸோ லாட்ஸ் ஆஃப் ரிசர்ச், லாட்ஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன ஒரு ஃபார்ம் மாதிரி, கூகுள் ஃபார்ம்ஸ் மாதிரி ஒன்று போட்டு படக். ஸோ அதில் கொஸ்டின்லாம் நான் டிசைன் பண்ண போகிறதில்ல, அதெல்லாம் வேறு எவனா பண்ணுவோம். நான் வந்து அதை எடுத்துன்னு வந்து இன்டர்ஃபேஸில் கொண்டு வந்துடுவேன். ஸோ யா, ஸோ திஸ் இஸ் ஹவ் திஸ் ஒர்க்ஸ். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம என்ன டிரான்சிஷன் யூஸ் பண்ண போகிறோம், நம்ம என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறோம், என்ன கலர் யூஸ் பண்ண போகிறோம், ஏன் அந்த கலர் யூஸ் பண்ண போகிறோம், ஏன் அந்த ஃபாண்ட் யூஸ் பண்ண போகிறோம், ஏன் வந்து இந்த சைஸ் வைக்க போகிறோம், ஏன் சைஸ் பெருசு பண்ண போகிறோம், ஏன் வந்து ஒரு இது பண்ண போகிறோம், எல்லா ரீசனிங்கும் நம்ம ப்ராப்பராக பண்ணாதான் ஒரு பெரிய ப்ராடக்ட்டுக்கு நம்மளால ஒரு நல்ல டிசைனை கிரியேட் பண்ணி கொடுக்க முடியும். இல்லைனா அது டேரெக்டாக வந்து அவங்களோட ஒரு சேல்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா டிசைன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இப்போதைக்கு ஒரு MS பெயிண்டில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நான் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபன்னாக ஹேவ் ஃபன். பாய்.